வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்பேடு கீரை மார்க்கெட்டில் இருக்கோம். கீரை மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இன்றைய நிலவரப்படி கருவேப்பிலை ரொம்ப ரேட்டு அதிகமாக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி நம்ம இன்னும் விரிவாக பார்க்கலாம். குறிப்பாக அங்கே கருவேப்பிலை வரவும் கம்மியாக இருக்குது, ரேட்டும் ரொம்ப அதிகமாக விற்கிதுன்றாங்க. நம்ம இங்கே இருக்கக்கூடிய வாடிக்கையாளரை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு கிலோ 10 ரூபா 5 ரூபா போயிடுச்சு. இப்போ ஒரு கிலோவே 50 ரூபா போயின்னு இருக்குது. 50 40. ஒரு கிலோ கருவேப்பிலை 50 ரூபா போகுதுங்களா? சரி, ஓகே. ஒரு கிலோ 40 ரூபா 50 ரூபா போயின்னு இருக்குது. இன்னும் ரேட் ஏறும்போது இப்போதைக்கு குறையாது. ஏன்னா மழை இல்லை, ஆந்திராவில் தண்ணி இல்லை, அதனால் கிலோ இப்போ 40 50 போயின்னு இருக்குது. இன்னும் ஏறலாம். எப்படி கருவேப்பிலெலாம் ஆந்திராவிலேருந்து அங்கே வந்துக்கிட்டு இருக்குங்களா? ஓகே. வருங்காலத்தில் இன்னும் கருவேப்பிலை ரேட்டு ரொம்ப ஏறும் அப்படின்றாங்க. ஏன்னா ஆந்திரா இந்த தமிழக பகுதியிலேருந்து எதுவும் விவசாயம் பண்ணல, எல்லாமே ஆந்திராவிலேருந்து தான் வருது. ஆந்திராவில் மழையும் அப்படி இல்லைன்றத காரணத்தினால இங்கே ரேட்டு ரொம்ப விலைவாசி அதிகரிக்கும்னு சொல்லப்படுது. ரா+ நியூஸ் தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.